தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லியில் பிரச்சாரம் செய்து வரும் அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். டெல்லி வாழ் மக்கள் நம்பி வந்தாங்க. நானும் ஒன்றும் பேசல. நானும் சும்மா தான். எனக்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது கட்சிக்காரங்க வருவாங்க காப்பாற்றுவாங்கன்னு பார்த்து இங்கே நானும் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தேன், ராஜ்யசபை உறுப்பினர் நானாக வந்தவங்களாம் எங்களுக்கு தமிழ்நாடு கட்சிகளை கேட்கணும். அவங்க செய்வாங்க தான் நான் மீட்டிங்லலாம் பேசுகிறேன். நீங்கள் அவங்களையும் சேர்த்ததில்லை. மீட்டிங்கில் பூரா நானும் பேசுகிறேன். எனக்கு முன்னாடி இந்த மூத்த கட்சிகள்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணுன்னு நினச்சேன், வரல. என்கிட்ட சொன்னாங்க. மாநில செயலாளர் தக்ஷாமூர்த்தி இருக்கார், என்னுடைய இவர் கணேஷ் இருக்கார், அவைத்தலைவர், இவங்கெல்லாம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அடிக்கடி இவங்க கேட்குறாங்களே என்னங்கிறக்காக நான் சொன்னேன். சரி நான் இறங்குறேன். 2009 மீனவர் பிரச்சனைக்காக இங்கே வந்தேன். இங்கே உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட சொன்னாங்க, சரின்னு விட்டேன். இடையில என்னுடைய கட்சி ஆஃபீஸ் திறக்கும்போது கரல் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதையும் நான் கேட்டு சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் இவரை நான் அனுப்புனேன். அங்கேருந்து இங்கே நான் போகிறேன்னா இங்கே போகும்போது தான் செக்ரட்டரி ஆனார். செக்ரட்டரி நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் இன்னும் அதிகமாக எனக்கு கடிதங்கள் வருது, இது என்னன்னு கேட்டு ஃபோனில் கேட்டேன். ஃபோனில் கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்துக்கும்போது அப்போ அவங்க 2 கட்சியும் பாராளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினர் 2 கட்சி அவங்க ஏதாவது பண்ண போகிறாங்க நம்மளுக்கு இதுக்குன்னு கம்பெனி தான் இருந்தேன். 2 பேர் இது வரைக்கும் வரல. சும்மா தமிழரை காப்பாற்றுறாங்க பார்த்து 2 கட்சி ஏமாத்திக்கிட்டு தான் இருக்குங்கிறக்காக நான் இறங்கினேன். நாட்டுக்கு அத்தனை மாநிலங்களையுமே தமிழர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் ஒர்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க டெல்லியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க காரணம் இல்லை சார். அத்தனை மாநிலத்தில் சார் குரல் கொடுக்கறது நான் இல்லைங்களா சார். டெல்லியை மாத்திரம் என் கேட்கக்கூடாதா? டெல்லி இப்ப தேர்தல் அதான் நடக்குது சார். டெல்லி மட்டும் தான் தேர்தல் நடக்குது. மற்ற மாநிலம் நீங்க எந்தெந்த மாநிலம் சொல்றீங்க? நீங்க எந்த பத்திரிகை எனக்கு சொல்லுங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும். இல்ல எனக்கு பத்திரிகை பேரை சொல்ல உங்களுக்கு என்ன பயம்? சொல்லுங்க. இல்ல நீங்க பத்திரிகையா செய்தியாளரா? சரி, எந்த பத்திரிகை? அது மாத்திரம் தேவையில்லைங்கிறீங்களா? இதுவும் தேவையில்லை. அப்ப நீங்க கேட்டா சொல்லணும்ல, அப்பதான் எனக்கு புரியும். அப்பனா வீம்புக்கு தான் கேட்பீங்க சார். உங்க பிரஸ் மீட்டிங்கை கெடுக்கிறது 2 உங்க ஜெயாட்டி ஆளுங்க உள்ள வச்சீங்கன்னா உங்க மீட்டிங் எடுப்பு. அவங்க வீம்புக்குன்னு தான் கேட்பாங்க. நீங்க அதுக்காக நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் நான் கேட்டா சொல்லுங்க. நீங்க வாட்டு பிரஸுக்கு நான் உரிய மரியாதை கொடுப்பேன். அவங்க வீம்புக்குன்னு கேட்கும்போது தான் அந்த மாதிரி வரும். சொல்லுங்க சார். விழிப்புணர்வுங்கிறது சார் அப்படி கூட வச்சுக்கலாம். விழிப்புணர்வுனா இப்போ அப்துல் கலாம் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு காணுங்கிறார். ஒரு இடத்த அடையினா கனவு காணுங்க. நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல? அவர் சொன்னார்னா விழுந்து எழுதுனீங்களே. இப்போ நான் மாத்திரம் ஏன் தப்பா பேசுறீங்க? இப்போ நான் என்ன சார், தப்போ ரைட்டோ விழிப்புணர்வு ஏற்படுதோ ஏற்படலையா? 11 ஜெயிக்கணும் தோக்கணும், அது 2வது. ஆனால் நான் வந்திருக்கேன்ல, வந்தனால தான் எல்லாரும் வரீங்க. இன்னைக்கு எங்கே தமிழில் அடித்த பத்திரிக்கை எங்கே சவுந்தரபாண்டியன் கொண்டாங்க. இதெல்லாம் எப்படி சார் அடிக்கலாம்? இது வரைக்கும் அடிச்சிருக்காங்களா? இங்கே கொடுங்க. இந்த இருக்கு, இந்த நீங்களே பாருங்க. இது வரைக்கும் எப்படி சொல்லுங்க. அதாவது டெல்லியில் இத்தனை வருஷம் சார் அவரு டெல்லியில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டெல்லியில் இத்தனை வருஷ காலம் உங்க எல்லாருக்கும் தெரியும், எலெக்ஷன் நடக்குது. எந்த கட்சிக்காரங்களாவது தமிழ்ல ஒரு நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ணிருக்காங்களா? இந்த தடவை முதலா நான் புதுசு இல்ல சார். 88ல இருந்து இருக்கேன் சார். ஒரு நிமிஷம், இப்ப வந்திருக்கேன் சார். 88ல இருந்து எனக்கு டச் இருக்கு. டெல்லியில பத்திரிகையாளர் இருக்கேன். காங்கிரஸ்காரங்க வருஷம் எப்போது 5 வருஷத்தோடு தேர்தல் நடக்கும்போது தமிழ் மக்களை சந்திச்சு எங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச தமிழ் நீங்க சொல்றீங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க சார். எந்த பத்திரிகைக்காரங்களுமே இதுவரை நம்ம தமிழர்கள் வாழ்ற ஜுக்கிக்கு போய் பார்க்கவே இல்லை சார். அதனாலதான் இப்படி பேசுறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பேச. ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்க சார். இப்ப சார் இது எனக்கு கிடைச்சது. இப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் இப்பதான் வரேன். நீங்க அவரெல்லாம் விடுங்க. சொல்லுங்க. இப்ப எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் சொல்லத்தான் எல்லா கட்சியும் சொல்லத்தான் சொல்லுங்க சார். சொல்லுங்க. தேர்தல் சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், தமிழ் மக்கள் வாழும் பகுதியில வாக்கு சேகரிப்பது பொதுவான ஒன்று. அப்ப தமிழ் மக்கள் பெரும்பாலான மக்கள் நம்ம ஏழ்மையில கீழே இருக்கிறதுனால அவங்களுக்கு துண்டு பிரச்சாரம் தமிழ்ல பத்திரிகை அடிச்சு கொடுக்கறது உண்மை நடைமுறையில இருக்கு. அது உங்களுக்கு தவறான செய்திகளை எத்தனை வருஷம் கொடுத்துக்கிட்டு துண்டு பிரச்சாரம் சொல்லுங்க. இதுவரை நான் பார்த்து 3-4 எலெக்ஷன் குடிச்சிருக்கா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. 3-4 எலெக்ஷன் குடிச்சிருக்கா இல்லையா?
அங்க இல்ல யார் இவர் தானே சொன்ன எல்லா கட்சிக்காரும் வருவாங்க. கட்சிகள் அளித்த வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றிருக்காங்களா? நிறைய ஏதோ ஒண்ணு சார். இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க? இதுல வாக்குறுதி கிடையாது. இவங்க என்ன வேலை பார்த்தா காங்கிரஸ் கட்சியில இருந்தா இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அதான் கொடுத்துருக்கோம். தமிழ் அடிச்சு கொடுத்தாங்க என்கிட்ட கடாங்க கொண்டாங்கன்னு உங்கள்கிட்ட காட்டுறக்காக தான். இப்ப தமிழ் அடிச்சு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. தமிழ் பகுதியில் நாம் இல்லை சார், என்கிட்ட அங்க இருக்கிற மக்கள் சொல்றத நான் நம்ப முடியும் சார். மக்கள் சொல்லியிருக்காங்க சார், நான் அதான் உங்கள்கிட்ட சரி அப்பா அந்த காப்பி கொண்டா எதுக்காக நான் 25 காப்பி அவங்கள போட்டு கொண்டு வரணும்? மக்கள் சொல்றத வச்சு நான் இது வரைக்கும் எங்கிட்ட யாரும் தமிழை ஒன்று அடிச்சு கொடுக்கல. அப்படியா? இதுதான் என்னுடைய முதல் தடவை. நீங்க அதான கேட்டுக்கிட்டு தான் அதான உட்காருங்க நான் பேசிக்கன்னு சொல்லி விட்டேன். சொல்லுங்க. 4ஆம் தேதி வந்து அங்கேயும் இடைத்தேர்தல் நடக்குது. ஏற்காடு இடைத்தேர்தல் என்ன பயத்தினால வந்து பயங்கர அந்த இவர் வந்து ஜெயாட்டி பயம்னா உங்க அம்மாவுக்கு பயம். எதுக்காக நீங்க உள்ள வர்றீங்க? உங்களை வர சொல்லணும். உங்க அம்மாவுக்கு பயம், உங்க அம்மாவுக்கு பயம். நான் சொல்றேன் முதல்ல கரண்டை கொடுத்துட்டு வந்து பேசுங்க. ஏற்காடுல நான் நிக்கிறேன்னு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்காடு முதல்ல கரண்டை கொடுங்க. கரண்டை கொடுத்துட்டு வந்து பேச சொல்லுங்க. உங்க அம்மா பேச சொல்லுங்க. ஜெயலலிதா பேச சொல்லுங்க. சொல்லுங்க சார். நீங்க அடுத்து சார் ஏற்காடு மக்களுக்கெல்லாம் ஒன்று நான் இந்த தேர்தல் தேர்தல் நீக்கி நின்று நான் ஜெயிச்சாதான் மாற்றம் வருமா? சொல்லுங்க. இல்ல நான் நின்று ஜெயிச்சேன்னு நீங்க மாற்றம் வருமா? இல்ல நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அது அவங்களுக்கு தெரியும் சார். அவங்களுக்கு தெரியும் அது சார். என் தொண்டர்களை பத்தி பயப்பட வேண்டிய நான் தான். அது நீங்க தான் சொல்றீங்க. அவங்க பக்கத்துல இருக்க சொல்லுங்க. அந்த அவங்க அம்மாவை சொல்லுங்க. ஜெயலலிதாவை சொல்லுங்க பாப்போம். ஜெயலலிதாவை சொல்லு கம்முன்னு இருக்கணும். ஏற்காடு தொகுதி பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா வந்து புதிய திட்டங்களை அறிவித்ததற்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய தப்புதான். நீங்க ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அவங்ககிட்ட போய் கேட்கணும். அவங்க தானே சார் சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சு, எனக்கு ஒன்றும் அனுப்பல. நீங்க அதை அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க இங்க வரவே மாட்டாங்க. வராம இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் அவங்களுடைய வேலை. சொல்லுங்க. தமிழ்நாட்டிலே வந்து நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரா செயல்படலாங்கிற குற்றச்சாட்டு தான் இருந்துகிட்டே இருக்கட்டும். இப்ப என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சுங்கிற இங்க இருக்கிற அரசியல் கட்சி அப்படியே முதலமைச்சராக செயல்பட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலே முதலமைச்சரா செயல்பட முடியாத வக்கில்லாதவங்க தான் இன்னைக்கு ஜெயலலிதா. என்னை பொறுத்த மட்டும் கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்ல முடியுமா? எல்லாரும் பிரஸ் வச்சுக்கிட்டு தான் கேட்கிறேன். இது அப்படியே மக்கள் சொல்றாங்களோ சொல்லலையோ ஓட்டு போட்டு போன 5 வருஷம் எங்க போனீங்க? போன 5 வருஷம் எங்க போனீங்க? நீங்க போன 5 வருஷம் எங்க போனீங்க? போன 5 வருஷம் பேச இவங்க வந்திருக்கணும்ல, வரலையா? கேட்டா போன 5 வருஷம் இவங்க வரல. ஏன்? முதலமைச்சரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு 10 வருஷம் இருந்தாருல, அது மாதிரி இவங்களும் 10 வருஷம் ஆட்சியில் இருக்க வேண்டியதான். ஏன் இல்ல வாங்க. ஏன் இந்த எலெக்ஷனுக்கு வழியில அடுத்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் நான் வந்தேன் வாங்கல. நாங்க நின்னம்பா இல்லையா? சங்கரங்கோயில் திருச்சியில சும்மா இது தேவையில்லாத பேச்சு. நீங்க விஷயத்தை திசை சார். நீங்க எந்த செய்தி போட போறல சார். எந்த செய்தி அவங்க போட மாட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் சார். இப்ப தினமணின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. உலக இந்தியா பூரா இருக்குல்ல, அந்த பத்திரிகை எப்படி அங்கீகாரம் கொடுத்தீங்க? அந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் ஆக ஒரு ஸ்டேட் அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. என்ன ஜாதி இன்னும் மக்கள். அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க கொடுக்காட்டே நான் என்னை வந்து கேட்டீங்கன்னா நான் இனிமே தான் அது சட்டசபையில் வச்சு அது என்ன பண்ணுமோ அது முறையாக என்ன பண்ணுமோ அது பண்ணும். இங்க வந்து எல்லாத்தையும் அலசுறேன். ஏன் கொடுக்கல? இவ்வளவு வருஷம் சொல்றீங்களே நீங்க. இதை கேட்க வேண்டியாரு? நான் தூண்ல 4 தூண், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய 4 தூண்ல பத்திரிக்கை ஒரு தூண். அதை நீங்க எழுதிக்கிட்டே இருந்தாலே போதுங்க. எழுதுறீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதாவது இந்த ஜாதி சர்டிபிகேட் பிரச்சனை வந்து டெல்லிக்கு மட்டுமே ஒரு தனித்த பிரச்சனை கிடையாது சார். இந்தியா முழுக்க நீங்க பாகிஸ்தான் இது பாண்டிச்சேரியில இருக்கிற சில ஜாதியினர் வந்து தமிழ்நாட்டில் அந்த உரிமையை கோர முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு சார். அப்ப வந்து ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற விஷயம் சார். நான் பேசினா தப்பா போயிடும். நான் பேசிடுவேன் வேண்டாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து அதான் சட்டசபையில் வச்சு சட்டமா பாஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதில் புரிஞ்சுக்கணும். சட்டசபையில் வச்சு அதை சட்டமா பாஸ் பண்ணா
ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சட்டமா நீங்க இல்லை சார், ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் இந்த ஜாதி இத்தனை ஜாதி இருக்கு உங்களாம் இந்த ஜாதின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? தெரியல சார், அது வந்து தமிழ்நாடு சட்டத்துல டெல்லிக்கு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை டெல்லி கவர்மெண்ட் அவங்கள கேட்டால் முடிஞ்சு போச்சு தானே முடிய போகுது. இந்த 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 ஜாதி சங்கம் இப்போ தினமும் அதான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ உங்களே வச்சுக்கணும். நீங்கள் கேள்வி கேட்டு தினத்தந்தி பத்திரிக்கை எப்படி தமிழ்நாடு பூரா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால உங்கள் பத்திரிக்கை பேர் வைக்கக்கூடாதுன்னு வைக்கணும். இல்லை அதே மாதிரி இல்லை சார், அதே மாதிரி தான் சார் அவங்க அங்கிருந்து இங்கே அனுப்பணுங்கிற எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறைகள் இருக்குது. அந்த முறைப்படி செஞ்சால் இதெல்லாம் அடிபட்டு. ஆனால் ஒன்று நீங்கள் கேட்குறக்கு பி இண்டியன் பை இண்டியன் ஏன்னு சொல்கிறீங்க சார்? அது எல்லாமே ஒத்துக்கிறோம் சார். உங்களுக்கு அப்பனா இந்த இதெல்லாம் இதே பிரச்சனை இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், மகாராஷ்டிரால இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு மாநிலம், பெங்களூர்ல இந்த பிரச்சனை இருக்கு சார் பெங்களூர்ல இருக்கு சார். பெங்களூர்ல என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க. பெங்களூர்ல இதே ஜாதி சர்டிபிகேட் பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிறது அங்கே சொல்லவே இல்லையா? ஓ அதனாலதான் அதிமுக ஜெயிக்காம போச்சு 6 தொகுதியிலையும். அது 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 மாத்திரம் தெரியாது. நீங்க மாத்திரம் எப்படி எஸ்கேப் பண்ண சொல்லணும். 6 டெபாசிட் காலியான பக்கத்து தொகுதி தெரியுமா உங்களுக்கு? அவர் கேட்கிறார் தினத்தந்திக்கார். இல்ல இல்ல நாங்க கேட்கறது அவர்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு சார். நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட தான் கேட்கறேன். பக்கத்து தொகுதி சென்னையிலேருந்து பக்கத்து தொகுதி கர்நாடகத்தில் 6 பேர் எம்எல்ஏவில் போய் நின்னாங்கல்ல. இப்போ நின்னாங்க 6 பேர் டப்பா. அது போலீஸ் பிடிச்சது காசு கொடுக்க போயிருக்காங்க. அப்போ பிடிச்சாங்க பேப்பரில். நானும் பேப்பரில் தாங்க படித்தேன். நீங்க உங்களுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். இந்த பிரச்சனைக்கு மாநில அரசுகள் வந்து பேசி இந்த தீர்வு காணணும்னு சொல்றீங்களா? இல்ல சார், அவரு அல்ல தினத்தந்திக்காரர் கேட்டார் பாருங்க. அதுக்கு தான் சொல்றேன். முறையாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது சட்டசபையில் வச்சு சட்டமாக பாஸ் பண்ண. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஜாதி இருக்கும் சார். இது இந்த ஜாதி இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஜாதின்னு ஒரு எக்ஸ்னு ஒரு ஜாதி. இந்த எக்ஸ் ஜாதி இங்கே எக்ஸ் அங்கே ஒய் அங்கே செட் இப்படின்னு இருக்கும். நாங்கள் அங்கிருந்து இங்கே எங்களுக்கு இந்த ஜாதிக்காரங்க ஒரு லிஸ்ட் 250 பேர் 500 பேர் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே உள்ள ஷெட்யூல் காஸ்ட்டில் இவங்களை சேர்க்குறவங்கடாங்கன்னு இவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ அங்கேருந்து அவங்க கொடுத்துட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டா, அதாவது தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் கொடுத்துட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது. டெல்லி கவர்மெண்ட் ஏற்றுக்கிற கூடாது. அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை இல்ல சார், இது வந்து உள்ளூர் மக்கள் சார்ந்த. இது அரசாங்கம் சார்ந்த பிரச்சனை தான். இல்ல சார், ஆக்சுவலா இல்ல. இது வந்து இங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த மாதிரியான சர்டிபிகேட் இவங்களும் வந்து இங்க இருக்கிற பர்டிகுலர் சில கம்யூனிட்டி இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணனும்னா அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க சார். அமெண்ட்மென்ட் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாண்டிச்சேரியில வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய எஸ்சிஎஸ்டிஸ் இருக்காங்க அங்க கவர்மெண்ட் ஜாப்ல. அவங்களுக்கு வந்து நான் முடிச்சேன் சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து அவங்க எஸ்சிஎஸ்டி கிடையாது. அவங்க ஓபிசில வருவாங்க பாண்டிச்சேரியில. நம்ம தமிழ்நாட்டு பக்கத்து மாநிலம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த பிரச்சனை வரதுனால there should be a constitutional amendment for this issue. அப்பதான் வந்து இந்த இஷ்யூ வந்து நம்ம 2 மாநில அரசுகள் வந்து இந்த இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க முடியாத நிலைமை. சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்வால்வ்மென்ட் பண்ண முடியாது. ஒரு பார்லிமெண்டரி சார் ஒண்ணுமே முடியாதுல்ல சார். முடியாது என்ற முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை. முடியுங்கிறவர் தான் அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் முடியாது? ஒரு படிக்காத மதன் காமராஜரை சொல்றோம் இல்லையா? அவர் தண்ணி கொண்டு வர முடியாது, தண்ணி கொண்டு வர இப்படி இப்படி கொண்டாயான்னு சொல்றாரு. இதை நாம் வந்து ஒரு பத்திரிகையில் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியோ இல்லை உங்களுக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்கள் சொன்ன ஒரு பத்திரிகை நாம் படித்ததுன்னு வச்சுக்கிறோம். இல்லை ஒரு படத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கிறோம். அதை அவர் சொல்கிறாரு, அதனால தான் படிக்காத மாதிரி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இது எதனால் இது மாத்திரம் எப்படி சாத்தியமாகுது? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுங்கிறீங்க. அந்த அமெண்ட்மெண்ட் தான் நானும் சொல்கிறேன். சட்டசபையில் ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுங்க. அமெண்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு தெரியல இங்கிலீஷில். சட்டத்தை பாஸ் பண்ணீங்கன்னா சட்டசபையில் வச்சு சட்டத்தை இது கேஸ் இந்த கேஸை நீங்கள் ஒத்துக்குங்கன்னா ஒத்துக்கிறப்போ ஒத்துக்கிறாட்டி தானே அடுத்த போராட்டம். ஒத்துக்கிறதா 2 அரசாங்கத்துக்குள்ள பிரச்சனை. இது குறித்து நீங்க வந்து மாநில சட்டசபையில நீங்க வந்து பேசுவீங்களா? இனிமே தானே பேச போறேன். இப்பதானே வந்திருக்கேன். இதுக்குள்ளே நீங்க எல்லாத்தையும் சார் இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இனிமே தான் நான் கூட்டு போகணும்னா அது எப்படி? உடனே நாளைக்கே பிள்ளை பிறக்கணும்னா நான் எப்படி பிறக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குல்ல. அது ஒரு காலகட்டம். எனக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா பிரீத்திங் ஹவர்ஸ் எதுக்கு 13 ஹவர்ஸ் இங்கிலீஷ் சொல்கிறோம் இல்லைங்களா? எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க சார். கௌதம் புதிய தலைமுறை ஏற்கனவே கேட்ட கேள்விதான் சார். ஏற்காடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக வாக்காளர்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஓட்டுக்கு எந்த கட்சிக்கு நீங்க ஏதாவது அறிவுறுத்தி இருக்கிறீங்களா? இல்லை சார், ஒன்றுமே சொல்லி எதுக்கு அறிவுறுத்தணும் அவசரப்பட்டு நீங்கள் யாருக்கா வாங்கிட்டு போங்களேன். உங்கள் பிரியம் இருந்தால் வாங்கிருங்க பார்ப்போம்.
ஏன் அது மாத்திரம் நான் சொல்ல முடியல? நான் சொன்னாதான் போடுறதுன்னு தெரியுதுல்ல, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல. தலைவர் நீங்க தான் உங்க நான் சொன்னாதானே போடுவாங்கன்னு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ விட்டுருங்களேன். எதுக்கு அதை போட்டு நீங்கள் அதையே இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? வேற நீங்க டெல்லி பிரச்சனை டெல்லி கேள்வி கேளுங்க, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை பத்தி கேளுங்க. டெல்லி பிரச்சனை டெல்லியில் உள்ள தமிழர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க தேமுதிக போட்டிட்டு இருக்கு. ஒருவேளை நாளை தேமுதிக 11 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி காங்கிரஸோ பிஜேபியோ டெல்லியில் தமிழக மக்களின் நிலை என்ன ஆகும்? தமிழக அதுதான் பொறுமை காக்க. ஏன் நான் அவசரமா உங்களை மாதிரி சந்திக்க முடியலை இல்ல சார், உங்களை மாதிரி அவசரமா கொட்ட மாட்டேன் சார். போடுறாங்க. நீங்க 11 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிச்சீங்க, பத்திரிகையாளர்களுக்கு எந்த தகவலும் தரவில்லை. பொதுக்கூட்டம் பண்ணீங்க, அதற்கும் பத்திரிகையாளர்களுக்கு எந்த தகவலும் தரவில்லை. அது இவங்களை கேட்கணும். இல்ல சார், நீங்க ஒரு கட்சி தலைவர், நீங்க யாருமே சார் விஜயகாந்த் சார் சொல்லுங்க. தலைமைங்கிறதுனால உங்க நாலேஜ் கொண்டு வரும். உங்க கட்சியில இங்க பாரபட்சம் ரொம்ப ஜாஸ்தி. இங்க யாருக்கும் பத்திரிகைகள் மொத்தமா வந்த தகவலும் கிடையாது. அது என்ன நான் சொல்லிருக்கேன். எதிர்கால தலைமை நடக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நாலேஜ். சரி சார், சரி. அவர் கேட்ட கேள்வி இவர் தானே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு? நீங்க எனக்கு டெல்லியில இந்த ஹோட்டல்ல தங்கணும் எனக்கு தெரியுமா? நான் எங்கனாலும் குறிச்சு படுத்திக்கிறேன் சார். என்ன இந்த ஹோட்டல்ல தங்குங்க, இந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னது யாரு? இவர் தானே, இவங்க தானே. இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு உண்மை தகவல் உங்களுக்கு நாலேஜ். சரி, நீங்க சொல்றீங்க, மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்னன்னு சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம் சார். தப்பா இருந்தா சரி. நாங்களும் புதுசு அங்கே வந்து நீங்க சொன்ன மாதிரி புதுசு. இனிமே நிச்சயமா உங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் முறைப்படி வரும். சார் அது யாருன்னா நீங்க சார் நான் கேட்குறேன் சார், உங்க பத்திரிக்கை தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிக்கை அடிச்சு காலி பண்ணி வர முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி இது எப்படி சொல்ல முடியும்? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். நீங்களும் எப்படி நம்பிக்கையோட வரீங்க? நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு பத்திரிக்கை நடத்துவாங்க. இந்த நம்பிக்கை வச்சா ஒரு கட்சியை நடத்த முடியும் இல்லைங்களா? எதையுமே ஒரு மனிதனோட அப்துல் கலாம் கனவு காணுங்கிறத மாத்திரம் நீங்க எழுதுறீங்களா? விழுந்து இதை மாத்திரம் ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க? சார் முதல் முறையா ஒரு தமிழ்நாட்டோட அரசியல் கட்சி ஒரு பெரிய அளவில் 11 சீட்ல முதல் முறையா நீங்க ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு தேர்தலில் பங்கெடுத்திருக்கீங்க. தீர்ப்பு எப்படி வேணா இருக்கட்டும், இந்த 11 தொகுதிகளை நீங்க பிரச்சாரம் கடந்த 5 நாட்களாக மேற்கொண்டு வந்த நிலையில உண்மையா தமிழர்கள் நிலைமை என்ன, அவங்க பிரச்சனைகள் என்ன? நல்ல கேள்வி. இதற்கு முக்கியமான ஒரு காரணம், கடந்த 60 ஆண்டுகளாக டெல்லியை பெரும்பான்மையா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. போன தடவை நீங்க ராகுல் காந்தியை பார்க்க வந்தீங்க. ஆனா ராகுல் காந்தி உங்களுக்கு முதல்ல 2 தடவை உங்க கழுத்து அறுத்தாரு. ஒன்னு ராஜ்யசபா தேர்தலில் நீங்களே கருத்தாருங்கிறீங்க, அப்புறம் நான் பேசலாம் முதல்ல பேசக்கூடாதுங்கிறீங்க. என்னங்க அப்ப இப்ப எனக்கு சந்தேகம் வருது, நீங்க எந்த கட்சி? எனக்கு சந்தேகம் வருது. எனக்கு இங்கதான் சந்தேகம் வருது. கழுத்து அறுத்துட்டாருன்னா என் கட்சியால அப்படி பேச முடியும். அது என்னைய வச்சுக்கிட்டு பேச முடியும். என்னைய வச்சுக்கிட்டு பேச முடியும் சார். நீங்க எந்த பேப்பர் சார் கேட்கட்டு சார்? கழுத்து அறுத்துட்டாருன்னா நான் தான் சொல்றேன், இவர் காங்கிரஸ் கட்சி இல்ல சார், பிஜேபியா? அப்படிதான் எனக்கு வரும். நீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும். இதுல சண்டை சச்சரவுலாம் கிடையாது பிரதர். உங்கள்கிட்ட ஒண்ணு ஃப்ரெண்ட்லியா பேசும். நம்ம அந்ததே வேணாம், நீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசும். சொல்லுங்க சார். வந்தபோது நீங்க ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு வேட்பாளரை அறிவிக்க சொல்லி உங்களுக்கு உத்தரவு கொடுத்து, அதுக்கப்புறம் கடைசியில் சில அரசியல் நிர்பந்தங்கள்னால அவங்க சில மாற்று முறைகளை மேற்கொண்டாங்க. அதை உங்க கட்சி தலைவரே எங்கிட்ட சொல்லி பேசுனதுல உண்மை. அது நான் பேர் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் 2வது தடவை நீங்க அவரை பார்க்க வந்த கட்சி தலைவர் நீங்க தலைவரோட வாய்ஸ் அது பேசிட்டு சார் நீங்களாம் கற்பனை சார். இன்னைக்கு தப்பா சார், உங்க பத்திரிக்கை தப்பா தான் இன்னைக்கு போட்டு. என்னுடைய மனைவியை போய் நீங்க மகளிர் அணி செயலாளர் பட எப்படி சார்? மகளிர் அணி செயலாளர் சிவகாமி முத்துக்குமார் கோச்சுக்கிறாரு. என்ன சார் தப்பா போட்டு? இங்க இருக்கிற நீங்க தானே இருக்கீங்க. என்ன நாங்க எல்லாத்துக்கும் ஒழுங்கா அனுப்பிட்டோம். யார் யாரு பொருளாளர், யார் செயலாளர், யார் தலைவர் எல்லாருமே நாங்க அனுப்பியிருக்கோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல சார் அவர் இடையில சரி சார் நல்லா பாத்துங்க. என்ன சொன்னாரு நல்லா கேட்டுங்க, எல்லாம் விடுங்க. சொல்லுங்க. கேட்கிற கேள்வி என்னன்னாக்க, இது போன்ற நிலைமையில் நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் இங்க சந்திக்கிற போது காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் போது, இந்த காங்கிரஸ் கட்சியோட நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில்
உங்களுடைய எப்படி உறவு எப்படி இருக்கும்? நீங்க அதை நோக்கி போறீங்களா இல்ல அது இல்ல சார், நீங்க இந்த கேள்வி எல்லாம் நான் வருவேன் அடிக்கடி டெல்லி. எங்க அப்ப வந்தா நீங்க வருது இல்ல சார், எனக்கு இப்போ வருவேன்னு சொல்லியிருக்கேன்ல, வரும்போது தான் நீங்க கேட்கணும். நாங்க வராம எப்படி வந்து இப்போ உள்ள மீட்டிங் என்ன நம்ம இன்னைக்கு கூடுனது இந்த தேர்தலை பத்தி நீங்க கேட்டீங்க. இப்ப நீ வரப்போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் காங்கிரஸ் பார்ட்டி, நீங்க நல்லவரா கேட்டவர் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க நல்லவரா கேட்டவர், நீங்க பேச வச்சு ஒரு பிரஸ்ங்கனால உங்க சொல்றேன், நல்லவரா கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கழுத்து எடுத்தீங்கன்னா அதனாலதான் சொல்றேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எதையும், அதுக்காக நான் யாரையும் நான் குற்றம் குறைஞ்சேன். நீங்க நல்லவரா கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபி நல்லா கேட்டா எனக்கு தெரிஞ்சாத அது எப்படி? நீங்க நல்லவரை கேட்டு நீங்களும் பத்திரிக்கை தராசா தராசா அப்படியெல்லாம் பேச அதெல்லாம் சார். நீங்க கேள்வி கேட்டனால பதில் சொல்ல, இதை மாத்திரம் நீங்க தப்பு, நான் பத்திரிக்கை என்ன உங்களுக்கு மாத்திரம் ஒரு உரிமை கிடையாது சார். சார் நான் என்ன கேட்கிறேன் சார், சார் இல்ல ஆர்கே அதான் சார் சிம்பிள் விஷயம் சார். தமிழோட நிலைமை இந்த ஊர்ல மோசமா இருக்கு சார். சரி, நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், சொல்லுங்க. சிம்பிளா கேட்கறோம். சரி சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். தமிழர் நிலைமை மோசமா இருக்கு. 15 லட்சம் பேர் இருக்காங்க, ஏரிகள்ல வாழ்றாங்க, பன்னிகளுடையும் அது ரொம்ப வருஷமா நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ஊர்ல காங்கிரஸ் கட்சி தான் 15 வருஷமா ஆட்சிக்கு இருக்கு. அவங்க ஒன்றும் இது வரைக்கும் தமிழர்கள் நிலைமையில எதுவும் மாற்றம் கொண்டு வரல. அந்த மாதிரி கட்சியுடன் நீங்க எலெக்ஷன்ல கூட்டு சேர்ப்பீங்களா? நான் வந்தவங்க அதே கேள்வி கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்றது சொல்லாது உங்க பிரியம் சார். நான் என்ன கேட்கிறேன் சார், நம்ம கூட்டணி டிஃப்ரெண்ட். கூட்டணி வைப்பனா வைக்க மாட்டேன்னா நான் தமிழர்களை இங்க நல்லபடியா இருக்க வைக்கணும் தானே. அதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? இதே கூட்டணி நாளைக்கு இதே தமிழர் நல்லா வாழ வச்சுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்களா? இந்த கூட்டணியை நாளைக்கு தமிழர்கள் நல்லபடியா வாழ வச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த கூட்டணி அதுக்காக, அதாவது நான் விஜயகாந்த் அப்பவும் நான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் யார் நல்லது பண்ணா அவங்களோட கூட்டணி வைப்பேன் முன்னாடி தான் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். யார் நல்லது பண்றாங்க? அப்ப நீங்க முன்னாடி கூட்டணி வைக்கும்போது அதிமுக நல்லது பண்ணுச்சு அப்படிங்கிறீங்களா? நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நான் சேர்ந்தேன். நல்லது பண்ணனால வெளியே வந்திருக்கேன். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த பத்திரிக்கை? தினமலரா? தந்தியா? அவர் தான் தந்திங்கிற. சரி, தினத்தந்தி டிவி அப்படிதான் கேட்பாங்க சார். எல்லாருமே இங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தாலே சிங் சிங் சால்ரை அடிப்பாங்க ஜெயில. நீங்க விடுங்க சார். சார் 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 எனக்கு நல்லா தெரியும். தயவுசெய்து பிரஸோட நான் டெல்லி பிரஸ் வேற, இந்த இவங்க தயவுசெய்து தமிழ்நாடு விட்டுருங்க. தமிழ்நாடு தினத்தந்திங்கிறீங்கல்ல சார். சார் எனக்கு தெரியும், நீங்க தான் உங்களோட நான் ரெஸ்பெக்ட் பண்ணி நான் பேசிட்டு நீங்க விட்டுறணும். சொல்லுங்க சார். உங்களை அடிக்கடி பாப்பேன் சன் டிவி காரர் ராமகிருஷ்ணன். சொல்லுங்க சார். அடுத்த கட்டமா நீங்க இந்த தமிழர்கள் டெல்லியில வாழும் தமிழர்களுடைய மேம்பாட்டிற்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? மத்திய அரசு கிட்ட ஏதாவது பிரதமரை சந்தித்து ஏதாவது மனு கொடுக்கிறது, இல்ல மாநில முதலமைச்சரை சந்திச்சு ஏதாவது மனு கொடுக்க போறீங்களா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது தமிழ்நாட்டில இருந்து நீங்க டெல்லியில பிரச்சாரம் மேற்கொள்றீங்க. 11 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. இங்க தேர்தலில் போட்டியிடுறது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த வேட்பாளர்களும் அப்புறம் காங்கிரஸ் வேட்பாளர்களும். ஆனா நீங்க பேசும்போது அதிமுகவும் திமுகவும் திட்டுறீங்க. ஆனா அங்க இருக்கிற காங்கிரஸையோ எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை பத்தியோ எதுவும் சொல்றீங்க சார். நான் தமிழ்நாட்டுல தான் மெயினா முதல்ல இருந்து அரசியல் பண்ணிட்டு, அதனால அங்க அவங்க சும்மா கரண்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நான் கேட்டு 91ல இருந்து 2008 வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் என்ன கரண்ட் உற்பத்தி பண்ணிச்சுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் அவங்களை என்ன உற்பத்தி பண்ணாங்க சொல்லுங்க. நீங்க தானே கொடியா இருந்தீங்க சன் டிவிங்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல என்ன உற்பத்தி? காற்றாலையில வந்துச்சு பிரச்சனை. இவங்கள பேசினா நான் இங்க ஆட்சி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம் இந்த கேள்வியெல்லாம். ஆட்சியில உட்கார்றேனா இல்ல உட்கார்றதுக்கா போராடுறேன்னா இல்ல நான் 11 தொகுதியில தான் நான் போட்டி போடுறேன். நான் ஒன்னும் முதலமைச்சருக்கு ஒன்னும் ஆசைப்படலையே நான் போட்டி போட்டு சொல்றதுக்கு, காங்கிரஸ் பிஜேபி திட்டுறதுக்கு. இல்ல நீங்க சொல்றீங்க சார், காங்கிரஸ் பிஜேபி மாத்திரம் சொல்லாம எதற்காக அதிமுக திமுக மாத்திரம் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்,
நான் வந்து நிற்கலை, அங்கே வந்து போராட்ட சிஎம் ஆகிறேங்கிற. அப்போ அவங்கள நான் பேசித்தான் ஆகணும், அவங்க செய்கிற தவறுகளை நான் சொல்லித்தாகணும். இவங்களும் தவறுகள் செய்ய நான் வந்து உட்காரும்போது கேளுங்க, அந்த கேள்வி போல் நான் சிஎம் என் கட்சி வந்து உட்காரும் அப்படின்னா இங்கே உட்காரும், இங்கே தான் உட்காரும். இங்கே சிஎம் வந்து உட்காரும் போது அன்னைக்கு கேளுங்க, அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். சொல்லுங்க சார். அது வந்து 10ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் பார்க்கணும், அவசரப்படுறீங்க. இல்லை சார், என்ன மனு கொடுப்பீங்களா? கொடுக்க ஏன் 14 ஜெயிச்சா? இல்ல ஜெயிச்சா சார், நான் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணி அதுதான் விஜயகாந்த். நீங்க எல்லாத்தையும் முன்னாடி கேட்கக்கூடாது. அன்னன்னைக்கு வரும்போது அன்னன்னைக்கு உங்களை பார்க்கணும்ல. உங்களை இதோட எல்லாத்தையும் சொல்லிட்டு இதோட முடிச்சிடட்டுமா? சொல்லுங்க. இல்ல அடிக்கடி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? டெல்லி தேர்தல் முடிவில் எப்படி இருந்தாலும் விஜயகாந்த் அவரோட கட்சி டெல்லி மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க சார்? நல்லது பண்றது தானே சார் நம்ம. நல்லதுன்னா என்னென்ன நல்லது? அது எப்படி நல்லது? முதல்ல நீங்க உங்களை கேட்டேன்ல, நீங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா? அந்த சொல்லவே மாட்டேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். 5 நாள் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. இல்ல 5 நாள் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் சொல்லிட்டேன்ல சார். சொன்னேன், குடிசையில் இருக்கு வீடு. இதை விட 5க்கு 5 தான் சார் வீடு வச்சிருக்கோம். இவங்க ஆளாளுக்கு பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுற எல்லா கட்சியும் தமிழர்களுக்கு நான் அது பண்றேன் இது பண்றேங்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணலையே. நான் ஃப்ளைட்டுக்கு போனோம், அதனால நான் சொல்லுங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். இல்லை அங்கிருந்து இல்லை, இவரே சொல்றாரு. இல்லை அங்கே ஆறு இருக்கா, நீங்களே பாருங்க. சிக்னல் எங்க இருந்து உங்ககிட்ட இருந்து வந்தா வேணாம்னா இருக்கு. எனக்கு உண்மையிலே ஃப்ளைட் நீங்க நிறுத்த முடியுமா? ஆமாம்மா, விஜயகாந்த் நினைச்சேன். நீங்க இந்த இருக்கு இந்த அவங்க டிவியை நாங்க நிறுத்த முடியல. நேற்றே நான் போறேன்னு இருந்தேன், உங்க டிவியில தான். உங்க 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 ஃப்ளைட்லாம் முடியாதுட்டாங்க, அதான் இன்னைக்கு போறேன்.